வெள்ளம் வடிந்தோடியுள்ள நிலையில் கழனி ஆற்றை அண்மித்த பகுதிகளில் குப்பை அகற்றப்படாமை பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. பொலன்னாவு, வெல்லம்பெட்டி, ஹெட்டியாவத்தை, அங்கொடு, ஐடிஎச் மற்றும் பெரண்டியாவத் ஆகிய பகுதிகளின் வீதிகளில் இரு பகுதிகளிலும் அதிக அளவிலான குப்பை குவிந்து கிடக்கின்றது. எனினும் வழமையாக வீடுகளிலிருந்து அகற்றப்படுகின்ற குப்பையை விட இதில் வேறு பல பொருட்களையும் காணக்கூடியதாக இருந்தது. 7 அடியையும் தாண்டிய வெள்ளம் சில வீடுகளின் எதையுமே விட்டு வைக்கவில்லை. இலத்திரனியல் உபகரணங்கள், மரத்தளபாடங்கள் உட்பட ஆடம்பர பொருட்கள் பல குப்பையில் எரியப்பட்டுள்ளன. எங்களுக்கு துப்புரவு பண்ணும் வர வர நாத்தம் அடிக்குது, யாரும் எடுக்க வராங்க இல்லை, அதுதான் பிரச்சனை. இமீடியட்டா கார்பேஜ் ஒதுக்கி கொள்ளணும். இந்த மக்களிடையே இனம் புரியாத அச்சம் காணப்படுகின்றது. இவ்வாறு குவிந்து கிடக்கும் குப்பை காரணமாக சிறிதளவு மழை பெய்தாலும் தமது குடியிருப்புகள் நீரில் மூழ்கும் என இவர்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வீதியானது வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்பு வாகனங்கள் செல்கின்ற பாதையாகும். ஆனால் இன்று இந்த மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் தங்களினுடைய அன்றாட நடமாட்டத்திற்காக படகு வருமா என்று சொல்லி. காரணம், அவ்வளவு தூரம் இந்த பிரதேசமானது வெள்ளத்தினால் தாளிறங்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். ஆண்டாண்டு காலம் தங்களுடைய வாழ்வில் பல கஷ்டங்களை பற்றி சேர்ந்த அடிப்படை வாழ்விற்கான பொருட்களை இழந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமான பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை தான். இப்போ வந்து இங்க ஊத்த நிறைய பட்டிக்குது. அந்த ஊத்திக்கிறனால வந்து அந்த அதுல தூர் நாடை வந்து வாடகை வந்து எங்களுக்கு மிக கஷ்டமா இருக்கு. புயல் பாதிக்கப்படுது, நோய்கள் வந்தா அது பெரிய பிரச்சனையாகும். தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலையின் தாக்கம் காரணமாக இடைக்கடி மழை பெய்கின்றது. நேற்றிரவு பெய்த மழை காரணமாக இந்த பகுதிகளில் 2 அடிக்கு மேல் வெள்ளம் தங்கியுள்ளது. நீர் வழிந்தோடுவதற்கு ஏதுவாக இந்த குப்பையை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணித்தியாலங்களுக்குள் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச, ஜான் கீல்ஸ் நிறுவனம் நிவாரணப் பொருட்களை வழங்கியது. ஆனால் இன்று இந்த மக்களினுடைய வாழ்க்கைக்கு மிக பிரம்மாண்டமான பிரச்சனையாக இருக்கின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு அரசு அதிகாரிகள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. இது குப்பையெல்லாம் எடுக்கணும், அதுதான் எங்களுக்கு முதலாவது வேணும். நோய் எங்களுக்கு நாங்க நடந்து போற பாதையில என்னத்தை கடிச்சாலும் எங்களுக்கு. பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக குப்பையற்ற சுத்தமான சூழலை உருவாக்க நியூஸ் ஃபர்ஸ்ட் தயார்.